வணக்கம். இது வீடியல் பிளாக்ஸ் கதை கேட்கலாம் வாங்க. நாம இன்னைக்கு கேட்க போற கதை என்னன்னா, சிவசங்கரி எழுதிய காரணங்கள் அப்படின்ற ஒரு குறு நாவல் தான். வாங்க கதைக்குள்ள போயிடலாம். அலாரம் அடிக்க துவங்கின உடனே குழந்தைய அந்த சத்தம் எழுப்பிடக்கூடாது அப்படின்னு சட்டுன்னு அதோட உச்சந்தலையில தட்டி நிறுத்துறான் மாதவன். ஒரு நிமிஷம் அப்படியே படுத்து மனைவி எழுந்திருக்கிறாளான்னு பார்த்துட்டு அவ அசையாம இருக்கிறத பார்த்து, உஷா அப்படின்னா. ம் அலாரம் வச்சிருந்தியா? ம் அடிச்சிடுச்சு, எழுந்துருமா. ம் உறக்கம் கலையாத நிலையில எல்லாத்துக்கும் அவள் முனக தோலை பற்றி மாதவன் லேசா உலுக்குனான். ஏய் உஷா, என்ன மாது, எழுந்துருமா, எதுக்கு அலாரம் வச்சிருந்த? உஷா கண்களை திறந்து பாக்குறா. டெஸ்ட் பேப்பர்ஸ் திருத்தணும், கொஞ்சம் முன்னால எழுந்தா தேவலைன்னா அலாரம் வச்சேன். அதுக்குள்ளேயா மணி 5 ஆயிருச்சு? 5 அடிச்சு 10 நிமிஷம் கூட ஆயிருச்சு. ச்சே, திரும்பி பார்த்தா விடிஞ்சிடுது. ராத்திரி பூரா சரியான தூக்கமே இல்ல. குழந்தை அழுதுகிட்டே இருந்தா. கண் விழிச்சதுல ஒரேடியா தலை வலிக்குது. மாதவன் கரிசனத்தோட மனைவியை பாக்குறான். டெஸ்ட் பேப்பர்ஸ் என்ன சப்ஜெக்ட்? ஃபர்ஸ்ட் இயர் இன்வெர்டிபிரேட்டா. போர்வையை உதறிட்டு மாதவன் எழுந்தான். அப்ப சரி, எனக்கு தூக்கம் கலந்துருச்சு, நான் திருத்தி வைக்கிறேன். எதுக்கு உங்களுக்கு வீண் சிரமம் மாது? ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல. நீ இன்னும் அரை மணி நேரம் தூங்கு. அவளை பார்த்து புன்னகைத்தவன் பல் தேய்த்து முகம் கழுவி சத்தம் போடாம கதவை திறந்து மூடிட்டு ஹாலுக்கு வந்தான். அலமாரியில உஷா கொண்டு வச்சிருந்த பேப்பங்க இருக்க, அதோட ஒரு சிகப்பு பால் பாயிண்ட் பேனாவையும் எடுத்துக்கிட்டு மேஜை முன்னால உட்கார்ந்து திருத்த ஆரம்பிச்சான். அலாரம் அடிக்க சில நிமிஷங்கள் இருக்கும்போது பால்காரன் குரல் கொடுத்ததும், இனியும் படுத்திருக்கிறது நடக்காத விஷயம் அப்படின்னு உஷா எழுந்து ஹவுஸ் கோட் போட்டுக்கிட்டு வெளியில வந்தா. 1 லிட்டர் பாலை வாங்கி அது காயிற சில நிமிஷங்களை பல் தேய்க்க போனா. குளிர்ந்த தண்ணியில முகத்தை கழுவி பல் தேய்க்கும் போது குழந்தை சினுங்கிறது காதல் விழ அவசரமா வாய் கொப்பளிச்சுட்டு ரூமுக்குள்ள வந்தா. சின்ன தொட்டில கொசுவலை போத்தப்பட்டு இது வரைக்கும் தூங்கிட்டு இருந்த குழந்தை விழிச்சுக்கிட்டு அழுதது. கொசுவலையை அகற்றி குழந்தை கடியில கை வச்சு பாக்குறா. தொட்ட இடம் ஜில்லுன்னு இருக்க நாப்கினை அவிழ்த்து ஒரு பக்கமா இருந்த பிளாஸ்டிக் வாளியில எறிகிறா. அடுப்புல வச்ச பால் பொங்கிடுமே அப்படின்ற எண்ணத்தோட கையில் குழந்தைய எடுத்துக்கிட்டே கூடத்துல உட்கார்ந்திருந்த கணவனை தாண்டி சமையல் அறைக்குள்ள போறா. கொதி வர துவங்கின பாலை தனித்தவ இன்னொரு அடுப்புல அலுமினிய சாஸ்பேன்ல 1/2 டம்ளர் தண்ணீர் வைக்கிறா. அழ முற்பட்ட குழந்தைய இடது கையில குலுக்கிக்கிட்டே 2 டம்ளர் டபராக்களை எடுக்கிறா. ஒவ்வொன்னுத்துலயும் 1.5 ஸ்பூன் சர்க்கரை, 1 ஸ்பூன் ப்ரூ போட்டு கொஞ்சம் வெந்நீர் விட்டு கலக்கி காஞ்ச பால்ல 3/4 டம்ளர் விட்டு காஃபி தயாரிச்சா. அரை வாசலுக்கு போய், காஃபி ரெடி, இங்க வரீங்களா இல்ல அங்க கொண்டு வரட்டுமா அப்படின்னு குரல் கொடுக்கறா. செஞ்சுக்கிட்டு இருந்த வேலைய பாதியில நிறுத்திட்டு மாதவன் வரவும் சமையல் அறையிலே ஒரு பக்கமா போட்டிருந்த சின்ன டேபிள்ல காஃபி டம்ளர்களை வச்சுட்டு 2 பேரும் சேர்ல உட்கார்ந்தாங்க. பாப்பா குட்டி எழுந்துட்டாளா? இன்னும் கொஞ்சம் தூங்கி இருந்தா வேலையாவது ஆகும். அதுக்குள்ள முந்திரி கொட்டையாட்டம் எழுந்துட்டா. ஏன் அழறா? பசியா? பால் கலக்கணும். நீ பால் கலக்கி பாட்டில போட்டு எடுத்துட்டு வா. முதல்ல காஃபிய குடிங்க, ஆறிட போகுது. 2 நிமிஷத்துல ஒன்னும் ஆகாது. இடது கையில மகளை கெடுத்துட்டு கச்சிதமா உஷா குளுக்க குழந்தை கொஞ்சம் அடங்கிதான் போனா. தலைவலி எப்படி இருக்கு உஷா? ஜஸ்ட் த சேம். காஃபியோட மாத்திரை வேணா போட்டுக்கைய. அவ பேசாம இருக்க மாதவன் எழுந்து போய் அலமாரியில இருந்து ஒரு சாரிடானை எடுத்துட்டு வந்து நீட்டுறான். மாத்திரைய காஃபியோட விழுங்கினவ தேங்க்ஸ் டார்லிங் அப்படின்னா. குழந்தையோட சின்னங்கள் இன்னும் அதிகமாச்சு. பசிதான், ஒரு நிமிஷம் வச்சுக்கிறீங்களா? கொண்டா என் ராஜாத்தி குட்டி, பட்டுக்குட்டி. ஆர்வத்தோட மாதவன் குழந்தைய கொஞ்ச அதோட அழுகை அடங்கறதுக்கு பதிலா அதிகமாயிருச்சு. ஓ ஓ ஓ இங்க பாரு. என்னம்மா, தொப்பை பசிக்குதா? இதோ பால் வருதுமா. அம்மா பாப்பாக்காக பால் கலக்குறாங்களே. அழாதடா ராஜா. காக்கா பாரு, காக்கா காக்கா. ஜன்னல் கிட்ட குழந்தைய எடுத்துட்டு போய் வேடிக்கை காட்ட அதோட அழுக பெருசாச்சே தவிர குறையல. உஷா பால் பவுடரை டம்ளர்ல போட்டு துளி சர்க்கரை வெந்நீர் விட்டு கட்டி இல்லாம கலக்குறா. ஆறுன வெந்நீர்ல கொஞ்சம் ஊற்றி 4 தரம் தூக்கி ஆத்தி ஸ்டெர்லைஸ் பண்ணி வச்சிருந்த பாட்டில நிரப்பி அழுற குழந்தைய கணவன் கிட்ட இருந்து வாங்கி இடக்கையில சாய்ச்சி பால் தங்கு தடையில்லாம வருதா அப்படின்னு ஒரு தரம் கையில அழுத்தி பார்த்துட்டு வாயில் பாட்டில வைக்கிறா. அழுக அடங்காமலே சில கணங்களுக்கு சப்பி பாலின் ருசி கண்ட பின்னால சமாதானம் அடைஞ்சு வேகமா குழந்தை குடிக்க துவங்குச்சு. மாதவன் எழுந்து நின்னா. இன்னும் 10 பேப்பர் போல பாக்கி இருக்கு, முடிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற பசங்க எழுதினதா தெரியல, பாதிக்கு மேல வெறும் ஒளறல். சாரி மாது, என்னால உங்களுக்கு சிரமம். இதெல்லாம் ஒரு சிரமமா? ஆஃப்டர் ஆல் திஸ் இஸ் மை சப்ஜெக்ட் டூ. நீ குழந்தை வீட்டை கவனிக்கிற நேரத்துல நான் இதை செய்யறேன்.
தட்ஸ் ஆல். எனிவே தேங்க்ஸ் எல்லாம். மாதவன் பக்கத்துல வந்து குழந்தையோட நெத்தியில ஒரு தரம் மென்மையா முத்தமிட்டுட்டு சிரிப்பு மாறாத முகத்தோட கூடத்துக்கு போனான். உஷா குழந்தைய வாட்டமா சரிச்சு விட்டுக்கிட்டு நாற்காலையில சாஞ்சா. ஒரு பக்கமாய் நெற்றி போட்டு பட்டு பட்டுன்னு துடிச்சு வலிச்சது. அம்மா கிட்ட இருந்து அவளுக்கு சொத்தா கிடைச்சதுல இந்த மைக்ரைன் தலைவலி ரொம்ப முக்கியமானது. எப்ப வரும்னு சொல்ல முடியாது. வந்தா 4-5 மணி நேரங்களுக்கு மண்டைக்குள்ள அட்டகாசம் பண்ணிட்டு தான் மறையும். அலுப்போட ரியல் நியூசன்ஸ் அப்படின்னு வாய் விட்டு சொன்ன உஷாவோட பார்வை சமையல் கட்டு மேடைக்கு பக்கத்துல இருந்த தொட்டி முற்றத்துல இரவு சமையல் பாத்திரங்கள் ஒண்ணு மேல ஒண்ணு நிறைஞ்சு கிடக்கிறது மேல விழுந்தது. வேலைக்காரி வந்து தண்ணீர் நிக்கிறதுக்குள்ள அத்தனையும் தேய்ச்சிட்டால்தான் தேவல. இல்லாட்டா பிடிச்சு வச்சிருக்கிற தண்ணியில இருந்து அனாவசியமா 2 பக்கெட் போல எடுக்கணும். இல்லைன்னா கிணத்துல இருந்து தான் எடுக்கணும். தலையை தூக்கி வாட்ச பார்க்க 6:45 அப்படின்னது. வழக்கமா 6:15 6:30க்குள்ள வந்துடுற சிவகாமி இன்னைக்கு ஏன் இன்னும் வரல? திடீர்னு முதல் நாள் சாயந்தரம் சிவகாமி கோவமா வீட்டுக்கு போனது நினைவுக்கு வந்தது. 500 ரூபாய் பணம் வேணுமா? டயர்டா காலேஜ்ல இருந்து திரும்பி சூடான டீயோட உட்கார்ந்திருந்த உஷாவுக்கு கோவம் தான் வந்தது. ஏற்கனவே 1000 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கியிருக்கிற, இப்ப எதுக்கு 500 ரூபாய் வேணும்? செலவு இருக்கு. பேங்க்ல போட்டு வச்சிருக்கிற மாதிரி அப்பப்ப இப்படி 500 கொண்டா 1000 கொண்டா அப்படின்றது எனக்கு பிடிக்கல. இந்த முறை என்கிட்ட பணம் இல்ல. தேதியும் 25 ஆகுது. இவ இப்படி பேசின உடனே முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு, நாள் பூரா உழைக்கிற, என் அவசர செலவுக்கு பணம் இல்லைன்னா எப்படி? ஒருத்தருக்கு ஒருத்தர் உபகாரமா இருந்தா தானே நல்லது அப்படின்னு இவளுக்கே புத்தி சொல்லி இவள் கோவத்தை இன்னும் கிளறி விட்டுட்டு சிவகாமி போக ஆபீஸ்ல இருந்து திரும்பி வந்த கணவன் கிட்ட வகையா தன் எரிச்சல உஷா கொட்டி தீத்தா. சரியான திமிர் பிடிச்ச கழுத. இவகிட்ட குழந்தைய விட்டுட்டு போறோம், நம்ம விட்டா வேற ஆள் இல்லைன்ற தைரியம். முதல்ல இவ்வளவு ஒழிச்சு கட்டிட்டு மறு வேலை பார்த்தா தேவலை போல இருக்கு. 5000 ரூபாய் சம்பளமும் 2 வேளை சாப்பாடும் போட்டு வீட்டையே திறந்து விட்டுட்டு போறேன் இல்ல. ஏன் இந்த ஆட்டம் ஆடமாட்டா? வேற ஆள் ஒண்ணு நல்லதா பாத்துக்கிட்டு இவளை நிறுத்திடணும். படப்படப்பா கணவன் கிட்ட கத்திட்டாலும் இப்ப ஏன் இன்னும் வேலைக்காரி வரல அப்படின்ற கவலை எழ மாது அப்படின்னு குரல் கொடுக்குறா. எஸ் டியர், கொஞ்சம் இங்க வாங்கல. என்ன மணி 7 ஆக போகுது, இன்னும் அந்த திமிர் பிடிச்சவளை காணோமே. சிவகாமி சொல்றியா? நேத்து அவகிட்ட ரொம்ப கத்திட்டியா? உங்ககிட்ட தான் கத்துன. அவகிட்ட பணம் இல்லைன்னு மட்டும்தான் சொன்னேன். அப்புறம் ஏன் அவ வரல? தெரியலையே, பணம் கொடுக்கலைன்னு கோவமா இருக்குமோ? மாதவன் தோலை குலுக்கி தெரியாது அப்படின்ற மாதிரி தலையாட்டினான். பாதி பாலை குடிச்சிட்டு தூங்கிட்ட குழந்தைய தொட்டில கிடத்திட்டு வந்தா உஷா. வெராண்டாவுக்கு போய் தெருமுனை வரைக்கும் பார்வை வீசி பாக்குறா. கண்ணு கிட்டின தூரம் சிவகாமிய காணோம். இனியும் அவளுக்காக காத்திருக்கிறது தண்டம் அப்படின்னு தோண உள்ளே வந்து பாத்திரங்களை தேய்க்க முற்பட்டா. நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா டார்லிங்? வேணாமா, அது தண்ணி நிக்கிறதுக்கு முன்னால குளிச்சிட்டீங்கன்னா துணிகளை சோப்புல ஊற வச்சிடுவேன். பேப்பர்களை திருத்தி முடிச்சு ரப்பர் பேண்ட் போட்டு கட்டி ஓரமா வச்சுட்டு மாதவன் குளிக்க போனான். மாதவன் குளிச்சுட்டு வெளியில வந்தப்போ உஷா காய்கறிகளை நறுக்கிட்டு இருந்தா. சாதாரணமா பாத்திரம் தேய்க்கிறது, வீட்டை சுத்தம் பண்றது, துணி துவைக்கிறது, சமையல்ல உதவி செய்யறது எல்லாமே சிவகாமியோட வேலைகள் தான். ஈரத்தலையை தோட்டாம உஷா என் துண்டு அப்படின்னு ஏதோ சொல்ல வந்த மாதவன் புருவங்களை சுருக்கிக்கிட்டு நின்னான். இப்ப காயெல்லாம் நறுக்கிட்டு ஏன் சிரமப்படுற உஷா? டைம் ஆச்சே மாது, கையில எடுத்துட்டு போக சாப்பாடு தயாராக வேணாமா? ஒரு நாளைக்கு கேன்டீன்ல பாத்துக்கிறது, தலைவலியோட எதுக்காக வேலைகளை இழுத்து விட்டுக்கிற? உஷா குக்கரில் பருப்பும் அரிசியும் கலைந்து வச்சிருந்தா. இந்த மாதிரி ஒரு ராங்கிக்காரிய வச்சுக்கிட்டு கஷ்டப்படணும்னு நம்ம தலையில எழுதிருக்கு பாருங்க. ஒருத்தர் வீட்டுல 2000 3000 சம்பளம் கொடுத்துட்டு முதுகு ஒடிய வேலை வாங்குறாங்க. நமக்கு அந்த சாமர்த்தியம் இல்ல. 5000 ரூபாயும் கணக்கில்லாம சாமானம் கொடுத்தும் கூட வாய திறக்க வழியில. டிஸ்கஸ்டிங். பக்கத்து வீட்டு அம்மா கிட்ட சொல்லி வேற யாராவது நல்ல ஆளா பாரு. கேட்டு பார்த்தாச்சு, நாள் பூரா இருக்க ஒருத்தியும் தயார் இல்ல. காலையில வந்து வேலைகளை கவனிச்சுட்டு மத்தியானம் வீட்டுக்கு போயிட்டு திரும்ப சாயங்காலம் வான்னு சொன்னா 100 பேர் வர ரெடி. ஆனா நமக்கு அந்த ஏற்பாடு சரிபடலையே. நாள் பூரா குழந்தையோட பொறுப்பா இருக்க வேண்டியிருக்கே. அதான் சிவகாமி அத்தனை கொண்டாட்டமா இருக்கா. இவளை நிறுத்தி தொலைக்க நமக்கு வேலை வரல பாருங்க. ஐ எம் ரியலி டிபெண்டன்ட் ஆன் ஹர் அண்ட் ஷி நோஸ் தட். புளியை கரைச்சி சட்டியில விடும்போது விளிம்பு கையில் பட சுட்டுக்கிட்ட விரல்களை உதறி வாயில் வச்ச உஷாவுக்கு வலியிலும் எரிச்சலிலும் கண்கள் கலங்கி போச்சு. எனக்கு ஒண்ணுமே பிடிக்கல மாது. ஒரு நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ண முடியாம மெஷின் மாதிரி என்ன வாழ்க்கைன்னு சலிப்பா இருக்கு. ஈஸி சின்ன விஷயத்துக்காக அப்செட் ஆறது நல்லதில்ல உஷா. நீங்க சொல்லிட்டீங்க சின்ன விஷயம்னு.
ஒரு நாளைக்குள்ள ஏதாவது பிரச்சனை தாக்கு பிடிக்கிறது நான் தானே. இவகிட்ட கோவமா 2 வார்த்தை பேச கூட எனக்கு வழி இல்ல. என் மேல வர்ற ஆத்திரத்தை குழந்தைகிட்ட காட்டிடுவாளோன்னு பயமா இருக்கு. ரசத்துல பொடிய போடவும் அது புஷ்ஷுன்னு பொங்குது. மணி 8 உஷா, நீ குளிக்கலையா? நான் குளிக்கணும், குழந்தைய குளிப்பாட்டணும். இந்த சனியம் பிடிச்சவ வந்து தொலைச்சாதானே. ஒருவேளை அவ இன்னைக்கு வரலைன்னா? உஷா ஏற இறங்க அவனை பாக்குறா. நான் காலேஜுக்கு போக முடியாது. பிரின்ஸு கத்துனாலும் பரவாயில்லைன்னு லீவ் போட வேண்டியதுதான். வாட் எல்ஸ் கேன் ஐ டூ? நான் சொல்றத கேப்பியா? சிவகாமி வராலோ இல்லையோ, இன்னைக்கு நீ எதுக்கும் லீவ் போட்டுட. யூ ஆர் நாட் வெல். ரெஸ்ட் எடுத்த மாதிரியும் இருக்கும் என்ன டார்லிங்? உஷா பதில் பேசாம ரசத்துக்கு தாளிச்சா. அந்த டெஸ்ட் பேப்பர்ஸை உங்க பிரின்ஸு கிட்ட நானே கொடுத்துட்டு யூ ஆர் ஆன் லீவ்னு சொல்லிடுறேன். அவங்க புரிஞ்சுப்பாங்க. குளிச்சு குழந்தைய கவனிச்சு சாப்பிட்டு மத்தியானம் படுத்து நல்லா தூங்குமா. யூ வில் ஃபீல் பெட்டர். 8:30 வரையிலும் சிவகாமி வராமல் போக மாதவன் சொன்னதுதான் அன்னைக்கு நடந்துச்சு. மதியம் தூங்கி எழுந்து காஃபி சாப்பிட்டதும் கொஞ்சம் தெளிந்து போனவளா இந்த மாதிரி வீட்டையும் குழந்தையும் அல்லாட விடுறதும் அடிக்கடி லீவ் எடுக்கிறதும் நடைமுறைக்கு ஒத்து வராத விஷயம் அப்படின்றது புரிய இதுக்கு எப்படி தீர்வு காணலாம் அப்படின்னு அவ யோசிச்சது போலவே பகல் புறாவும் மாதவனும் சிந்திச்சிருக்கிறான் அப்படின்றது ஆபீஸ்ல இருந்து திரும்பி காஃபி டிஃபன் சாப்பிட்ட நிமிஷத்துல உங்க அம்மாவை இங்க வரவழைச்சிட்டா என்ன உஷா? ஊர்ல தனியா தானே இருக்காங்க. இங்க வந்துட்டா வீட்டுக்கு பொறுப்பா பெரியவங்க இருக்காங்கன்னு நம்ம நிம்மதியா இருக்கலாம். அவங்களுக்கும் வயசான காலத்துல நாம் துணையா இருப்போம் அப்படின்னும் போது தெரிஞ்சது. உஷாவுக்கும் மாதவனுக்கும் நடந்தது பெரியவங்களால நிச்சயிக்கப்பட்ட திருமணம் இல்ல. அவளும் அவனும் எம்எஸ்சிய ஒன்னா பிரசிடென்சில படிக்கும் போது கண்ணும் மனசும் கலந்த காதல். உஷா அவளை பெத்தவங்களுக்கு ஒரே பெண். காட்பாடியில வக்கீல் குமாஸ்தாவா இருந்த உஷாவோட தந்தை மஞ்சள் காமாலை வந்து கவனிக்காமல் இருந்து முத்த விட்டு அதுக்கு தானே பலியான போது உஷா எம்எஸ்சி முதல் வருஷத்துல இருந்தா. அப்பவே அவளுக்கும் மாதவனுக்கும் இடையில சின்ன சின்ன சிரிப்பு பார்வை தோணுச்சு அப்படின்றது உண்மைனாலும் டிகிரி வாங்குற வரைக்கும் மனசை அலப்பாய விடாம சமத்தான நண்பர்களா மட்டும் இருந்தாங்க. பட்டம் வாங்கின கையோட மேல படிக்க வசதி இல்லாததாலும் வருமானத்துக்காகவும் உள்ளூர்லயே ஒரு பெண்கள் கல்லூரியில டெமான்ஸ்ட்ரேட்டர் வேலை கிடைக்கும் போது அதை சந்தோஷத்தோட உற்சாகத்துக்க மாதவன் மட்டும் பிஹெச்டி பண்ணான். அந்த சமயத்துலதான் தைரியமா ஐ லவ் யூ உஷா அப்படின்னு அழுத்தம் திருத்தமா மாதவன் சொல்ல ஐ டூ மாது அப்படின்னு தயங்காம பதில் சொன்னா. உங்க வீட்டுல இந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பாங்களா உஷா? நாம 2 பேரும் வேற வேற ஜாதியாச்சே. எங்க அம்மாவுக்கு இருக்கிறது நான் ஒருத்தி. நல்ல பையன் நல்ல குடும்பம்னு தெரிஞ்சதுன்னா கலாட்டா பண்ணாம சம்மதிச்சிடுவாங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்கு. வாட் அபவுட் யுவர் பீப்புள்? மாதவன் லேசா சிரிச்சுட்டு 4 வருஷம் முன்னாலேன்னா ரொம்ப கஷ்டம். ஆனா இப்ப அப்படி இல்ல. போன வருஷம் எங்க பெரியப்பாவோட மகன் ஹிந்திக்காரையே கட்டிக்கிட்டான். நல்ல வசதியான இடம். எல்லாரும் முணுமுணுத்தப்போ அதனால என்ன, நல்ல பெண்ணா இருந்தா சரின்னு எங்க அப்பா அடிச்சு பேசி கல்யாணத்துக்கும் போயிட்டு வந்தார். அந்த தைரியம்தான். மாதவன் டாக்டரேட் பட்டம் வாங்கி ஒரு வேலையில உட்கார்ந்த பின்னால தங்களோட காதல் பத்தி பெரியவங்க கிட்ட பேசலாம் அப்படின்னு தீர்மானிச்ச நேரத்துல அந்த 4 வருஷங்களும் வெளியில அதிகம் தெரியாதபடி ரகசியமா காதலை வளர்த்துக்கிட்டாங்க. டிகிரி வாங்கின கையோட வேளச்சேரியில இருந்த ஒரு நிறுவனத்துல ஆராய்ச்சி உதவியாளரா நல்ல சம்பளத்தோட மாதவனுக்கு வேலை அமைஞ்சதும் வீட்டுல பேச்சை எடுத்தாங்க. எதிர்பார்த்தபடியே உஷாவோட அம்மா பச்சை கொடிய உடனே காட்டிட்டாங்க. படிச்ச மாப்பிள்ள, வசதியான குடும்பம், கண்ணுக்கு நல்லா இருக்கிறான். வலிய வந்து பெண் கேட்கறதுனால வரதட்சணை அது இது இல்ல. அப்புறம் என்ன கசக்குதா? ஆனா மாதவன் வீட்டுல அவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்கல. போயும் லேட் குமாஸ்தா பெண்ணா? பெரிய இடங்கள்ல வலிய வராங்களே மாது. எம்எஸ்சி எல்லாம் இந்த காலத்துல ஒரு படிப்பா? Why can't you wait for a better girl I say? காதல்ன்றதுலாம் எனக்கு நம்பிக்கை இல்ல. பாதி காதல் கல்யாணங்கள் அந்தரத்துல தானே தொங்குது. என் அண்ணன் மகனுக்கு வடக்கத்திக்காரிய நான் தான் முன்னால நின்னு செஞ்சு வச்சேன். இல்லைன்னு மறுக்கல. ஆனா அவ எப்படிப்பட்ட இடம், ஜமீன் பரம்பரை, ஏகப்பட்ட சொத்து. இவளுக்கும் அப்படி ஏதாவது வருதா சொல்லு. இந்த நிமிஷமே நான் சம்மதிக்கிறேன். அப்பாவும் அம்மாவும் மாறி மாறி எடுத்து சொல்லியும் மாதவன் பிடிவாதம் பண்ண அவங்க வேற வழி இல்லாம அவன் இஷ்டத்துக்கு இறங்கி வந்தாங்க. பின்ன 2 பெண்ணுங்களுக்கு பின்னால பிறந்த ஒரே பிள்ளையாச்சே, அத்தனை சுலபமா அவனை இழந்துட முடியுமா? கோயம்புத்தூர் மில் ஒண்ணுல மேனேஜரா வேலை பார்த்து நல்ல சம்பளம், காரு, ஆளுன்னு வாழ்ந்துட்டு வந்த மாதவனோட அப்பாவோட அந்தஸ்துக்கு உஷாவோட பிறந்த வீடு ரொம்ப சாதாரணம் தான். ஆனாலும் காதலுக்கு கண் ஏது, அந்தஸ்து ஏது?
ஒரு வழியா பெத்தவங்களோட சம்மதம் கிடைச்சிட சித்திரையில உஷா மாதவன் திருமணம் எளிமையா நடந்தேருது. புரட்டாசில உஷா கர்ப்பமாகறா. இப்ப குழந்தைக்கு 4வது மாசம் நடக்குது. இப்ப பதவி உயர்வும் கிடைச்சி நல்ல சம்பளமும் கிடைச்சிட கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்றதுக்காகவோ பிறந்த குழந்தைக்காகவோ வேலையை விட உஷாவுக்கு மனசே வரல. மாதவனுக்கும் சம்மதம் இல்ல. காட்பாடிக்கு பக்கத்து கிராமத்துல அப்பாவோட பூர்வீக சொத்தான வீட்டுல ஒரு போர்ஷன்ல இருந்துட்டு பெரிய போர்ஷனை வாடகைக்கு விட்டுட்டு அந்த பணத்தோட மகள் மாசம் அனுப்புற பணத்தையும் வச்சுக்கிட்டு தான் உண்டு தன் வாழ்க்கை உண்டு அப்படின்னு தனியா வாழ்ற அம்மாவை தன்னோட கூட்டி வச்சுக்கிறது எல்லாத்துக்கும் நல்லது அப்படின்னு இது நாள் வரைக்கும் ஏனோ உஷாவுக்கு தோணுனதே இல்லை. இப்ப புருஷன் உங்க அம்மாவை இங்க கூட்டி வந்துட்டா என்ன அப்படின்னு கேட்கும் போதுதான் என்னமோ ஞானோதயம் பிறந்த மாதிரி சந்தோஷத்தோட எகிரி குதிச்சு, அட இது ஏன் எனக்கு முன்னையே தோணல அப்படின்னவ உடனுக்குடனே அதை செயல்படுத்த கணவன் குழந்தையோட அந்த சனி ஞாயிறு காட்பாடிக்கு புறப்பட்டு போகிறா. சொல்லாம கொல்லாம வந்து நின்னவங்களை பார்த்த உடனே அம்மாவுக்கு வியப்பு, சந்தோஷம். கையும் ஓடாம காலும் ஓடாம சில நிமிஷங்களுக்கு பரபரத்துட்டு வந்திருக்கிற பெண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் விருந்து தயாரிச்சு முதல்ல சாப்பிட வச்சா. சாப்பாடு ஆகி அக்கடான்னு உட்கார்ந்துருக்கும் போது உஷா மெல்ல பேச்செடுக்கிறா. ஏமா, இந்த தடவை நாங்க மெட்ராஸ்க்கு போறப்ப நீயும் எங்களோட வந்துடாமா? தனியா உன்னை இங்க விட்டுட்டு போனா எனக்கு அங்க இருப்பு கொள்ள மாட்டேங்குது. ரொம்ப கரிசனத்தோட மகள் பேச, இது என்ன திடீர் அக்கறை அப்படின்னு அம்மா நிமிர்ந்து பாக்குறாங்க. ஆச்சரியமா இருக்காமா? கொஞ்ச நாளாவே உன்கிட்ட இந்த பேச்சை எடுக்கணும்னு ஆசைதான். என்னமோ வேலை வரல. வயசான காலத்துல நீ தனியா இருந்து லோல் படுறது போதும். பேசாம எங்களோட வந்துடு. பேத்தி குட்டிய வச்சுக்கிட்டு நீயும் நிம்மதியா இருக்கலாம். நாங்களும் அம்மா ஒண்டியா என்ன பண்றாளோன்ற தவிப்பு இல்லாம இருப்போம். என்னம்மா? அம்மா என்ன சொல்றதுன்னு புரியாம மென்னு விழுங்கினாங்க. இப்படி திடீர்னு கேட்டா? திடீர்னு இல்ல அத்தை, உஷா சொன்ன மாதிரி கொஞ்ச நாளாவே இந்த ஐடியா உண்டு. கேட்கத்தான் தோதா சமயம் வரல. ஆமாம்மா, உங்க அம்மாவை இங்க அழைச்சிட்டு வந்துடலாமே, ஏன் அவங்க தனியா இருந்து கஷ்டப்படணும்னு மாப்பிள்ளை சொன்னப்போ இது நல்ல ஐடியா தானேன்னு எனக்கும் தோணுச்சு. நீ என்ன சொல்ற? பழகுன ஊர், உங்க அப்பாவோட வாழ்ந்த ஊர் எல்லாத்தையும் விட்டுட்டு அங்க வந்தா என்ன அத்தை? உங்க பேத்தி இருக்கா, டிவி இருக்கு, பொழுது எப்படி போகும்னு தானே பயப்படுறீங்க? அதெல்லாம் இல்ல, உனக்கு அங்க ஒரு கஷ்டமும் இருக்காதுமா. எல்லா வேலையும் செய்ய ஆள் இருக்கு. தண்ணி கஷ்டம் நம்ம ஏரியால இல்ல. இங்க இருக்கிறத விட நீ அங்க வசதியா இருக்கலாம். இந்த போர்ஷனையும் வாடகைக்கு விட்டுட்டு வர்ற பணத்துல பேங்க்ல போட்டு வச்சுக்க. என்னம்மா? மாறி மாறி கணவனும் மனைவியும் வேப்பிலை அடிக்க மறுநாள் சாயங்காலத்துக்குள்ள பகீரதி தன் சம்மதத்தை தெரிவிச்சுட்டா. தனியா இங்க உட்கார்ந்து கிடக்கிறத விட அங்க பேத்தி குட்டி கூட இருக்கிறது நல்லது தானே. வயசான காலத்துல தனியா அவதிப்படாம பெண்ணோட வசதியா வாழ்றது நல்லது தானே. ஒரு தலைவலி கால் வலின்னா அந்நியர்களை தொந்தரவு பண்றதை விட சுவாதீனமா பெண் வீட்டுல படுத்திருக்கிறது நல்லது தானே. நாளையும் யோசனை பண்ணிட்டு சந்தோஷத்தோட பாகீரதி கூட வர, அம்மா வந்துட்டா, இனி வீடு குழந்தை பத்தின கவலை விட்டது அப்படின்னு உஷாவும் பெருமூச்சு விட்டுட்டு மறுநாள்ல இருந்து காலேஜுக்கு போக துவங்குறா. அது வரைக்கும் இந்த பகுதியில பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த பகுதியில பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது VDL Vlogs. நன்றி, வணக்கம்.